ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இது ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உபத்திரவம் யார் மூலமாவது எவர் மூலமாவது உங்களுக்கு வரலாம். உங்களை யாரெல்லாம் உபத்திரவப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே உபத்திரவத்தை கொடுப்பாராம். எவ்வளவு நம்முடைய ஆண்டவரை பாருங்க. உபத்திரவம் இல்லாமல் வாழ்க்கையில உபத்திரவம் உண்டு. ஆனா யார் மூலமாய் உங்களுக்கு உபத்திரவம் வருகிறதோ அவர்கள் உபத்திரப்படுவார்கள். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதல். சரிதானா? அப்போ அதனாலதான் பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. ஆண்டவர் நம்மை பாடுகளோடு இருந்தாலும் இளைப்பாறுதலை நமக்கு பிரதிபலனாக தருவது அவருக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கிறது. இது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நீதியை பாருங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு துன்பத்தையும், துன்பப்படுகிறவர்களாகிய உங்களுக்கு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது என் ஆண்டவருடைய நீதியாக இருக்கிறது. ஐயோ, என்னை என்ன பாடுபடுத்துறானுவன் அப்படி நினைக்கப்படாது. இந்த பாடுகளிலும் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை என் ஆண்டவர் பிரதிபலனாக வைத்திருக்கிறாரே என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம ஓட ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நல்ல ஆண்டவரே, உபத்திரவப்படுகிற எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற இளைப்பாறுதலுக்காக நன்றி. அந்த நீதியை நினைத்து நாங்கள் உம்மை தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.